கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்ம மிரியாம் அப்படின்ற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். இந்த மிரியாம் யாருன்னு பார்த்திங்கன்னா, அவங்க லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய தகப்பன் அம்ராம், இவங்களுடைய தாய் யொகோபேத், கூட பிறந்த சகோதரர்கள் மோசேயும் ஆரோனும். பார்வோன் எபிரேய குழந்தைகள்லாம் கொல்லும்படி அந்த தேசத்தில் என்ன பண்ணுறாரு, கட்டளையிடுறாரு. அப்போ அந்த காலத்தில் அவங்க தாய் என்ன பண்ணுறாங்க, மோசேயை ஒரு கூடையில் வச்சு நைல் நதியில் என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைய அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு என்ன சம்பவிக்க போகுது அப்படி சொல்லிட்டு அந்த மோசேயோட சகோதரியான மிரியாம் தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. அப்போ அந்த இடத்துல பார்வோனுடைய குமாரத்தை என்ன பண்ணுறாங்க, மோசேயை கண்டெடுத்து அவங்க தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ மிரியாம் என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைய வளர்க்குற தாயனை என்ன பண்ணுறா, கூட்டிகிட்டு வரவா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்க, மோசையோட அதாவது மோசையோட தாயே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைய வளர்க்கும்படியாக பராமரிப்பில் வளர்க்கும்படியாக அவங்க என்ன பண்ணுறாங்க, கூட்டிகிட்டு வராங்க. இப்போ மோசையும் அவங்க தாயின் பராமரிப்பில் அவர் வளர்கிறாரு. வேதாகமத்தில் மிரியாம் தீர்க்கதரிசி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து விடுதலையான போது செங்கடலை கடந்து அவங்க போகும்பொழுது அங்கே இருக்கிற பெண்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க, வழி நடத்துனாங்க. தம்பூரு வாசித்து தேவனை அங்கே துதிச்சாங்க. அவங்க பாடின பாடல்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, கர்த்தரை பாடுங்கள், மகிமையாய் வெற்றி சிறந்தார். இந்த நிகழ்வு அவரை இஸ்ரவேல் ஜனங்களின் ஆவிக்குரிய தலைவராக காண்பிக்கப்படுறது. ஒரு சமயம் மிரியாமும் ஆரோனும் மோசைக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. இதை தேவன் கேட்டு என்ன பண்ணுறாரு, கோபம் உண்டு மிரியாமுக்கு குஷ்டரோகம் வரும்படி செய்கிறாரு. உடனே மோசே தேவனை நோக்கி ஜெபிக்கிறாரு. அதுக்கப்புறமா 7 நாட்கள் அவங்க ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகி இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு தெய்வீக சுகம் கிடைக்குது. இது தாழ்மையின் முக்கியத்துவத்தை காண்பிக்குது. ஏன்னா ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு 7 நாள் விலகி இருக்கணும்னா விலகி இருந்து தான் ஆகணும். ஏன்னா நியாய பிரமாணம். அதனால் அதுக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சு அவங்க என்ன பண்ணாங்க, தன்னை தாழ்மைப்படுத்தி அவங்க விலகி இருந்தாங்க. மீரியாம் சீன் வனாந்திரத்தில் இருக்கிற காதேஸ் அப்படின்ற இடத்துல அவங்க மறிச்சாங்க. அங்கேயே அவங்க அடக்கம் பண்ணப்படவும் செஞ்சாங்க. மிரியாமினுடைய முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு துணிச்சலான பெண்ணாக காணப்பட்டாங்க. அது மட்டும் இல்லை, தேவனை துதித்து ஆராதனை செய்தவங்க அவங்க. அப்போ இஸ்ரவேலின் தலைவியாகவும் காணப்பட்டாங்க. பெண்களில் முதல் தீர்க்கதரிசினி அப்படி சொல்லிட்டு இந்த மிரியாம் வேதத்தில் காணப்படுறாங்க.